everyone. Today we are going to discuss about fund flow statement. First let me see about what do you mean by fund flow statement, why it is prepared in the business, all those things. So fund flow statement. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து fund flow statement. So fund flow statementனா என்ன அப்படின்றத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளமை பார்ப்போம். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டுன்றது ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை குறிப்பிடுது. எஸ்பெஷலி கேஷ் ஈக்குவலன்ஸ் எப்படி வந்து ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் எதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக. வேற ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது அதுவும் ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக. வேற 2 பேலன்ஸ் ஷீட் டேட்ஸை வச்சு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பேலன்ஸ் ஷீட் டேட்ஸை கொடுத்துருவாங்க, 2 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் டேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன், கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளோஸ் எவ்வளோ, அவுட்ஃப்ளோஸ் எவ்வளோ ஒரு கம்பெனிக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டுன்றது வந்து இங்கே ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை குறிப்பிடுது. அண்ட் ஃபண்டு வந்து இங்கே ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ வாட் யூ மீன் பை ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஒரு அன்றாட பிஸ்னஸை நடத்துறதுக்காக தேவைப்படுற அமௌண்ட்டுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் தி அமௌண்ட் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் டே டு டே ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்காக பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற கேபிட்டலுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஃப்ளோன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் கான்செப்டே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கான்செப்டை பேசிஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபண்டுனா என்ன, ஃப்ளோனா என்ன, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 2 பேலன்ஸ் ஷீட் டேட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஏற்படுது அப்படின்றத பெட்டராக ஸ்டடி பண்ணுறதுக்கும் அனாலிசிஸ்க்காகவும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அடுத்தது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸா. மூணாவது வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டா. ஸோ இதுதான் நம்ம 3 ஸ்டெப் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறது. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டெப்பு இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ரெண்டாவது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், மூணாவது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம்ல ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது 3 எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத ஒரு சம் மூலமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் இஸ் தி சம் ஃபார் தட். ஸோ என்ன சம்னு பார்த்தீங்கன்னா வந்து from the following balance sheet of Sagar Limited, prepare a statement of sources and application of funds and schedule of changes in working capital for 2002. So balance sheet detail கொடுத்திருக்காங்க. 2001க்கு 2002 2 வருஷத்தோட டீடைல் கொடுத்திருக்காங்க. and liabilities assets கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே வந்து some of the additional information கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். ஸோ வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொன்னால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பர்டிகுலர்ஸ் என்ன இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த இயர், ஸோ ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், எந்த இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது, அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் காலம், டிக்ரீஸ் காலம். ஸோ இதில் என்ன எடுப்போம்னா ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் போட்டிங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ கரண்ட் அசட்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும், கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னென்ன இது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட் அசட்ஸ்னா இந்த மாதிரி அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து இதெல்லாம் கரண்ட் அசட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட், பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபிக்ஸட் அசட்.
ஸோ ஃபிக்ஸட் அசட்னா என்ன, ஒரு வருஷத்துக்கு மேலே பெனிஃபிட் கொடுக்கறது அண்ட் லாங் டேர்ம் பீரியட்ல பிஸ்னஸில் யூட்டிலைஸ் பண்ணுறது அண்ட் அது வந்து ஈஸியாக வந்து கேஷாக இமிடியேட்டாக வந்து யூ கேன் நாட் கன்வெர்ட் தேம் இன்டு கேஷ் இமிடியேட்லி. ஸோ தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபிக்ஸட் அசட்ஸா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்வென்ட்ரிஸ்னா என்னன்னா ஸ்டாக்கை தான் நம்ம வந்து இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ், கேஷ், பேங்க், இது நாலுமே வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே வரும். ஸோ கரண்ட் அசட்ஸ் கீழே இன்வென்ட்ரி, ஸ்டாக் வரும், டெட்டாஸ் வரும், கேஷ், பேங்க். ஸோ இது நாலுமே வந்து கரண்ட் அசட்ஸா. ஸோ கரண்ட் அசட்ஸ்னா என்னது, கரண்ட் அசட்ஸ் ஆர் தோஸ் அசட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் இமிடியேட்லி வித்தின் 1 year. ஸோ 1 yearக்குள்ள கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேஷுக்கு பேர் வந்து 1 yearக்குள்ள அதை சேல் பண்ணி அதை ரியலைஸ் பண்ற கேஷ் 1 yearக்குள்ள ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ற அசட்ஸை வந்து கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் கேஷ், பேங்க், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஸ்டாக், இது எல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ண தெரியணும், கரண்ட் அசட்ஸ் என்ன அண்ட் தென் ஃபிக்ஸட் அசட்ஸ் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து 3 இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல, அந்த 3த்துல எதில் வந்து எது கீழே எது அப்பியர் ஆகும் அப்படின்றத அப்போ தான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து குட்வில். ஸோ இந்த குட்வில் வந்து இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட்னு சொல்லுவோம். இன்டான்ஜிபிள் அசட்னா யூ கேன் நாட் see or touch, you can only feel and realize. அதை தான் நம்ம இன்டான்ஜிபிள் அசட்னு சொல்றோம். ஸோ இந்த குட்வில் மட்டும் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இந்த குட்வில்ல மட்டும் அப்படியே பெண்டிங்ல வைக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம என்னென்ன அசட்ஸ்ன்றத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேங்க் லோன், கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்ன்றத கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்தோன்னே எது வந்து கரண்ட் லைபிலிட்டி, எது வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி அப்படின்றது தெரியணும். இப்போ பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் லைபிலிட்டி, அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இட் மே டேக் மோர் தேன் 1 year, 5 years or 10 years. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் லைபிலிட்டியை வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பேங்க் லோன் வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி கீழே வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து கிரெடிட்டாஸ்ன்றது இட்ஸ் அ கரண்ட் லைபிலிட்டிகா. ஸோ அதனால இதை வந்து ஜஸ்ட் இதையும் பார்க்கணும், கரண்ட் லைபிலிட்டி. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு சில எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸை வந்து சப்போஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கரண்ட் ஐட்டமாக நம்ம ட்ரீட் பண்ணணும், கரண்ட் லைபிலிட்டியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். வேறஸ் அதை வந்து கரண்ட் லைபிலிட்டி கீழே மென்ஷன் பண்ணலனா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கீழே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. சம் ஆஃப் தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், இது ரெண்டு தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ கரண்ட் அசட்ஸ் என்னென்னன்றதை இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்னன்றதை இப்போதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ப்ராப்ளம் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ்ல வந்து நம்ம இன்வென்ட்ரிஸ் எடுப்போம், டெட்டாஸ் எடுப்போம், கேஷ் எடுப்போம், பேங்க் எடுப்போம். ஸோ இந்த 4 ஐட்டம் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதை தான் நான் இங்க வந்து கேஷ், சன்ட்ரி டேட்டாஸ், பேங்க், இன்வென்ட்ரிஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை 2001 கீழே 2002 கீழே ரெண்டுத்துக்கு இயர் கீழே எழுதிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பர்டிகுலர்ஸ் இயர் எழுதினோம், அவங்க கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட் டேட்டை அண்ட் தென் இன்க்ரீஸ் காலமோ டிக்ரீஸ் காலம். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு, எப்படி வந்து இன்க்ரீஸ் காலம்லயோ டிக்ரீஸ் காலம்லயோ போடணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஸோ எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒர்க்கிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வந்து இதே வந்து ஒரு கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஒர்க்கிங் கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வந்து கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, போன வருஷம் வந்து 4000 இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் 5000 ஆகுதுன்னா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் காலம்ல நம்ம காட்டணும். இதே டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்னா டிக்ரீசஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்.
ஸோ இப்போ 4000 இருக்க ஸ்டாக் வந்து 3000 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோக்கு ஆயிருக்குன்னா 1000 rupeesக்கு ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து டிக்ரீஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீசஸ் காலம்ல நம்ம காட்டணும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அசட்ஸோட ரூல். அப்படியே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி வந்து இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ் காலம், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் காலம்ல காட்டணும். இது வந்து கரண்ட் அசட்ஸ்க்கு பொருந்தும். ஸோ அடுத்தது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்னா, ஸோ வந்து ஒரு கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கரண்ட் லைபிலிட்டி வந்து கிரெடிட்டாஸோ இல்ல பில்ஸ் பேபிளோ கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது ஒரு வருஷத்துக்குள்ள ரீபே பண்ண வேண்டிய கடனை வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். லைக் பில்ஸ் பேபிள், கிரெடிட்டாஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் லைபிலிட்டி எப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டிக்ரீசஸ் காலம்ல காட்டணும். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கரண்ட் லைபிலிட்டியோட அமௌண்ட் டிக்ரீஸ் ஆக உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரூல் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸா. வேறஸ் கரண்ட் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ் ரூல்ல வந்து அப்ளை பண்ணி எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் காலமை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கேஷ், சன்ட்ரி டேட்டாஸ், பேங்க், இன்வென்ட்ரிஸ் இதனால கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதிட்டேன். பேலன்ஸ் ஷீட் அசட் சைட்ல இருந்து கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் அண்ட் அதோட அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இன்க்ரீஸ் காலமா டிக்ரீஸ் காலமா அப்படின்றத எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 250, 300 இப்போ என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அசட் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா இன்க்ரீஸ் கரண்ட் அசட்னா இன்க்ரீஸ் காலம்ல காட்டணும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 50 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை எழுதிக்கிட்டேன். ஸோ டிக்ரீஸ்ல நில்லுன்னு எழுதிக்கணும். அடுத்தது சன்ட்ரி டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்கு, 32,000 ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, கம்மி ஆயிருக்கு. ஸோ வந்து எவ்வளோக்கு ஆயிருக்குன்னா 8,000க்கு டிஃபரன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால டிக்ரீஸ் காலம்ல காமிச்சிட்டு இன்க்ரீஸை நில்லுன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்தது பேங்க். பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நில்லு, அடுத்த வருஷம் 4,000. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இல்லாதது திருப்பி இப்போ வந்திருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா ஜீரோல இருந்து 4000 ரேஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இன்க்ரீஸ் காலம்ல 4,000 காட்டுறேன், டிக்ரீஸ்ல நில்லுன்னு காட்டுறேன். அடுத்தது இன்வென்ட்ரிஸா 50,000, 37,500 ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் கம்மி ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ் கரண்ட் அசட்டை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் காலம்ல 12,500 காட்டணும். ஸோ இதுக்கு நில்லுன்னு போட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்ணேன், இந்த கரண்ட் அசட்ஸ் இவ்வளவுதான் நம்ம கொஸ்டின்ல இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் டோட்டல் பண்ணி டோட்டல் கரண்ட் அசட்ஸ்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் போட்டேன். ஓகே. ஸோ கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின்ல வந்து வெறும் ஒன்னு தான் இருக்கு, கிரெடிட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் லைபிலிட்டின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்க மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். வேறஸ் அது கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை எடுக்க தேவையில்ல. மற்ற எதுவுமே வந்து வராது, வெறும் கிரெடிட்டாஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அதனால கிரெடிட்டாஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிரெடிட்டாஸை வந்து 75,000 67,500 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7,500. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு, அது 75லேருந்து 67,500 ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் லைபிலிட்டிக்கான ரூல் என்ன, டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் காலம்ல காட்டணும், அப்படியே ரிவர்ஸ் ரூல். ஸோ 7,500 எழுதிக்கிட்டேன் இன்க்ரீஸ் காலம்ல அண்ட் இதுல வந்து நில்லுன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் கரண்ட் லைபிலிட்டி, அதனால டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா A மைனஸ் B 90,250 மைனஸ் 75,000 பண்ணீங்கன்னா 15,250 வருது. 73,800 மைனஸ் 67,500 பண்ணீங்கன்னா 6,300 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸை எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 15,250 இருக்கு, இது 6,300. இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அமௌண்ட், 15,250 தான். அதை ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக எழுதிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்ன்றதுனால எழுதிக்கிட்டேன். ஸோ இதோட இதை மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக அக்கௌண்ட் எப்படி லெஜர் அக்கௌண்ட்ஸை
ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி. ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட்டை தானே எழுதுவோம் எடுத்து. ஸோ அப்புறம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம், இதோட இதை மைனஸ் பண்ணால் இங்கே வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த 15,250யோட 6,300 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 8,950 கிடைக்குது. ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன, டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் பண்ணா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் பண்ணா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலை இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது ஹையஸ்ட்னு பார்த்து ரெண்டு சைடும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ்வலா அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி. ஸோ இதுல இருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சோம்னா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து போன இயரை விட இந்த இயர் கம்மியானதுனால இதுக்கு பேரு டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் இங்க நில்லு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆன்சர் வந்து கடைசியில நம்ம பண்ண போற ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதே ஆன்சர் வந்ததுன்னா நம்மளோட சம் வந்து என்டையர் சம் கரெக்ட்னு அர்த்தம். இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த 8,950ன்றது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இதே அமௌண்ட் வரணும். சப்போஸ் வரலன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெப்ல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதை பண்ணணும். அடுத்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் காலமை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேலன்ஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எதுவுமே பேலன்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டு வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை டோட்டல் பண்ணுங்க. இன்க்ரீஸ் காலமை டோட்டல் பண்ணுங்க, டிக்ரீஸ் காலமை டோட்டல் பண்ணுங்க. ஸோ அப்படி டோட்டல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஹையர் அமௌண்ட் வருது, 20,500 வருது இந்த சைடு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் வருது. ஸோ எவ்வளவு வருதுன்னா 11,550 சம்திங் வருது இதோட டோட்டல். ஸோ யூஸ்வலா ஹையர் அமௌண்ட்டை தான் இங்க எழுதுவோம். ஸோ 20,500 எழுதிட்டு இந்த 20,500ஓட இது மூணுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 8,950 வரும். ஸோ இந்த 20,500 எங்க கிடைச்சுன்னா 8,000 பிளஸ் 12,500 20,500. இதோட 50 4,000 7,500 மைனஸ் பண்ணோம்னா 8,950 கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டோ ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்பனா நம்மளோட சம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டோட இதை மூணுத்தையும் மைனஸ் பண்ணா இது வந்து கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முறை சொல்றேன். இன்க்ரீஸ் காலம்க்குலாம் எதுவுமே பேலன்ஸ் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் காலம்க்கு எதுவும் பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய டோட்டலை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி டிக்ரீஸ் காலமை டோட்டல் பண்ணி பாருங்க. எந்த சைடு ஹையர் அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. அந்த ஹையர் அமௌண்ட்டை எடுத்து ரெண்டு சைடுக்கும் எழுதிருங்க. ஸோ இந்த பக்கம் டோட்டல் அதிகமா இருக்கிறதுனால 20,500 ரெண்டு சைடும் எழுதிட்டேன். இப்போ வந்து பேலன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி டிஃபரன்ஸை பேலன்சிங் ஃபிகரா காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ 20,500ஓட -50 -4,000 -7,500 பண்ணும்போது 8,950 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த அமௌண்ட்டோ அண்ட் இந்த அமௌண்ட்டோ ஈக்குவலாக வந்தா நம்மளோட சம் வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் சம்ல வெறும்னு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கூட கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல முதல் ஸ்டெப் இதுதான். அடுத்தது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு விதங்கள் இருக்கு. ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னா அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்றது. ஸோ இதை எப்போ வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்போ இதை ஃபாலோ பண்ணோம் எப்போ இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத சொல்றேன். ஸோ நம்மளோட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ் சைட்ல P&L அக்கௌண்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட்ல டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு போட்டு அக்கௌண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட். அதை எப்ப நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல P&L அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் இயரோட ஸ்டார்டிங் 2001 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லுவோம். இயரோட க்ளோசிங் 2002 க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லுவோம். ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மாதிரி P&L அக்கௌண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா
அப்ப அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் மெத்தடை எப்ப நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever நெட் ப்ராஃபிட்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சம்ல கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப ஸ்டேட்மெண்ட் வடிவத்துல ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சொன்ன மாதிரி டெபிட் கிரெடிட்னு போட்டுட்டு இந்த சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு எழுதுருவோம் அண்ட் இந்த சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னு எழுதுறோம். அண்ட் சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து டெபிட் சைட்ல வரும். ஓகேங்களா? சோ என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் டெபிட் சைட்ல வரும்னா, ஜெனரல் ரிசர்வ் ஏதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருந்ததுன்னா அதோட டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ்னு வெறும் டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் எழுதுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஏதாவது இருந்தால் அது இந்த சைடு வரும். அண்ட் ஏதாவது அசட்டை சேல் பண்ணி அதுல லாஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அது டெபிட் சைட்ல அப்பியர் ஆகும். சோ அதுக்கப்புறம் வந்து குட்வில் ஏதாவது ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க, டிக்ரீஸ் ஆயிருந்தால் ரிட்டர்ன் ஆஃப். இன்டான்ஜிபிள் அசட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப்னா இட்ஸ் லைக் அ டெப்ரிசியேஷன் மாதிரி. சோ அதை வந்து ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது டெபிட் சைட்ல வரும். சோ கிரெடிட் சைட்ல ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தா, ஏதாவது அசட்டை விற்கும் போது ப்ராஃபிட் ஏற்பட்டிருந்தால், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிக்சட் அசட்ஸோ ஏதாவது இருந்தால் அது கிரெடிட் சைட்ல வரும். சோ நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் எப்ப நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னா, பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருந்தால் அப்ப வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். வேறஸ் நெட் ப்ராஃபிட்டுக்கான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்திருப்பாங்க கொஸ்டின்ல. இந்த கொஸ்டின்ல P&L அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். வேறஸ் நெட் ப்ராஃபிட்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தால் நம்ம ஸ்டேட்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்ன்றது அக்கௌண்ட் ஃபார்மேட்ல டெபிட் கிரெடிட்னு எழுதிப்போம். பை பேலன்ஸ் brought on to பேலன்ஸ் carried on, இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். எங்க இருந்து பார்த்து எழுதணும்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருந்து பார்த்து எழுதணும், க்ளோசிங் பேலன்ஸ் இங்க இருந்து பார்த்து எழுதணும். ஓகேங்களா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் கம்பெனிக்கு வந்து லாஸஸ் ஏற்பட்டிருக்கோ, ஒரு அசட்டை விற்கும் போது லாஸ் ஏற்பட்டிருந்தால், ஒரு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி இல்ல டாக்ஸேஷன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருந்தா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே டெபிட் சைட்ல வரும். அண்ட் வேறஸ் கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது அசட்டை விற்கும் போது ப்ராஃபிட் ஏற்பட்டிருந்தால் அது வந்து கிரெடிட் சைட்ல வரும். சோ ஃபைனலா அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணும்போது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதாவது ஃபண்ட் இன்னும் இருக்கு அப்படின்னா சோ அது வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பேலன்சிங் ஃபிகரா வரும். வேறஸ் ஃபண்ட் லாஸ்ட் இன் ஆபரேஷன்ஸ்னா அது இந்த சைடு வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகரா வரும். இதுதான் வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தட். நெட் ப்ராஃபிட் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்னு எழுதிட்டு இந்த டெபிட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா ஐட்டம்ஸ் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அண்ட் இந்த சைடு என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா வரக்கூடிய ஆன்சருக்கு பேரு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இது ரெண்டு மெத்தட் தான். சோ சம்ம கொடுத்தவனே வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும். சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் மெத்தடை யூஸ் பண்ண போறோம். ஏன்னா P&L அக்கௌண்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம சம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 15,250 எழுதிக்கிட்டேன். அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட் யூஸ்வலா டெபிட் கிரெடிட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் எழுதிக்கிட்டேன். ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதினேன் அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் கேப் விட்டு நல்ல கேப் விட்டு அட் தி எண்ட் வந்து எழுதணும் 15,300. ஏன்னா நிறைய வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எழுத வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சில நான் சொன்ன மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டெபிட் சைட்ல கிரெடிட் சைட்ல வரும். சோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல தான் சில ஐட்டம்ஸ் இருக்கு, கிரெடிட் சைட்ஸ்ல யூஸ்வலா வந்து இருக்காது. அசட்டை வந்து ப்ராஃபிட்ல வித்தாங்கன்னா மட்டும் வரும். சோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஷேர் கேபிட்டல்ன்ற விஷயங்கள்லாம் வந்து யூஸ்வலா வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? ஜெனரல் ரிசர்வ் 25,000 இருந்தது 30,000 இருக்கு. சோ 5,000 எக்ஸஸ் ஆயிருக்கு. இதை வந்து டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ்னு எழுதுவோம். அததான் இங்க வந்து டு டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ் 5,000 அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டே எழுதியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிவிடெண்ட் பெய்டுன்னு எழுதியிருக்கேன். அந்த டிவிடெண்ட் பெய்டு எங்க இருக்குன்னா
ஸோ இங்க ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க பாரு, டிவிடெண்ட் ஆஃப் ருபீஸ் 11,000 வாஸ் பெய்டு டியூரிங் 2002. ஸோ இந்த டிவிடெண்ட் பெய்டுன்னு இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க எதை பார்த்தாலும் அது ரெண்டு இடத்துல அப்பியர் ஆகும். ஒன்னு வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ல அப்பியர் ஆகும், இன்னொன்னு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழே அப்ளிகேஷன்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ வந்து டிவிடெண்ட் பெய்டு ரெண்டு இடத்துல அப்பியர் ஆகும். ஒன்னு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ல அப்பியர் ஆகும், அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட்னா டெபிட் சைட்ல அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அப்பியர் ஆகும். ஸோ இந்த சம்ல வந்து அதை தான் நான் டிவிடெண்ட் பெய்டுன்னு 11,000 எழுதியிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸுக்குலாம் வந்து எப்பயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த இன்கம் டேக்ஸை பார்த்தீங்கன்னா இங்க ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 15,000 ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் 17,500. அது இல்லாம இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் ₹16,500 வாஸ் மேட் டியூரிங் த இயர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இன்கம் டேக்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இங்க கொடுத்துட்டு அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து அக்கௌண்ட் தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்ற ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை இங்க பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூஸ்வலா டெபிட் சைடு அண்ட் தென் கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ யூஸ்வலா வந்து லைபிலிட்டிக்கு எப்பயுமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல தான் இருக்கும் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே டெபிட் சைட்ல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஒரு அசட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மேக்ஸிமம் டெபிட் சைட்ல தான் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல தான் இருக்கும். வேற ஒரு லைபிலிட்டிக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டெபிட் கிரெடிட் போட்டோம்னா ஓப்பனிங் இங்க எழுதுவோம், க்ளோசிங் இங்க எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்க விஷயம் என்னன்னா இந்த அமௌண்ட் எடுத்து எழுதிட்டோம் ஓப்பனிங்லயோ க்ளோசிங்லோ. அடுத்தது a provision for income tax ₹16,500 was made during the year. ஸோ இந்த 16,500 வந்து ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஸோ எவ்வளோ வந்து ப்ரொவிஷன் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது அண்ட் எவ்வளோ வந்து ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ டாக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றோம். ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸை இங்கே போட்டுட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மேட் டியூரிங் தி இயர்ன்னு கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை வந்து பை பிஎன்எல் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், ஸோ பை பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு 16,500 எழுதுறோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் 16,500 மேட் டியூரிங் தி இயர் இதுக்கு பதிலாக பெய்டு டியூரிங் தி இயர் பெய்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் இன்கேஸ் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம காமிப்போம். இப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் மேட் டியூரிங் தி இயர்ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ வந்து என்ன பண்ணிருக்கோம், பிஎன்எல் அக்கௌண்ட்ல போட்டு இதோட டோட்டலை வந்து இங்க எழுதிட்டோம் அண்ட் இங்க எழுதிட்டோம். ஹையஸ்ட் அமௌண்ட் இதுதான். ஸோ இதோட இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, இந்த அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னா பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு டாக்ஸ் பெய்டுன்னு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து 14,000 டு பேங்க் அக்கௌண்ட் பிராக்கெட்ல டாக்ஸ் பெய்டு. இதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனோட ஃபார்மேட். ஓப்பனிங் க்ளோசிங் டாக்ஸ் பெய்டா இருந்தால் டு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருந்தால் பை பிஎன்எல் அக்கௌண்ட். ஒரு சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க இதே மாதிரி, வேற இந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. டாக்ஸ் பெய்டுக்கான அமௌண்ட் கூட வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ப்ரொவிஷன் எவ்வளவு மேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றத இது பேலன்சிங் ஃபிகரா அமையும். ஸோ சில சம்ல இதை கொடுத்துருவாங்க, இது நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம் பொறுத்து வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் மேட் டியூரிங் நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்ல டாக்ஸ் பெய்டா நம்ம கொடுக்கணுமா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, அதை வச்சு இன்னொன்னு பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சிரும். ஸோ இப்படிதான் வந்து பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ்ல இதை காட்டும், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல காட்டுவோம். வேறஸ் இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிப்போம் 16,500. அதை தான் இந்த ப்ராப்ளம்ல வந்து 16,500ன்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது டு டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டெப்ரிசியேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு வந்துருவோம். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ற இடத்துல கொண்டு வந்துரும்.
ஸோ டூ டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்னு போட்டு 7,000 டெபிட் சைட்ல நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன். இவ்வளவுதான் வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்ல நம்மளுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணோம், அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து டோட்டல் கம்மி. ஸோ டோட்டல் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அதை வந்து டோட்டல் பண்ணிட்டு ரெண்டு சைடும் எழுதிருவோம். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இது அண்ட் மைனஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னா பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது நம்மளோட ரெண்டாவது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்றது. ஸோ இப்போ இன்னும் வந்து நம்ம ஃபர்தரா வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு முன்னாடி சில ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வரும், எதெல்லாம் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், எதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டலா வந்துரும் அப்படின்றத ஒரு சம் கொடுத்தோடனே நம்ம பார்த்தணும். இப்ப லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிக்சட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழே வரும். அண்ட் இன்வென்ட்ரிஸ், டேட்டாஸ், கேஷ், பேங்க் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு, ஒர்க்கிங் கேபிட்டலா வந்துடும். குட்வில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ரிட்டர்ன் ஆஃப் அட்ஜஸ்டட் P&L வந்துடும். வேற இந்த சம்ல பாத்தீங்கன்னா இது வந்து இல்ல புதுசா வந்திருக்கு அப்படின்னா குட்வில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ நான் வந்து சொல்றேன் இந்த இன்ஃபர்மேஷனை. சோ ஜஸ்ட் வந்து பாருங்க, இஃப் சப்போஸ் குட்வில்ன்ற விஷயம் ஒரு இயர்ல 5,000 இருக்கு, ஒரு இயர்ல 3,000 இருக்குன்னா 2,000 ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பனா நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்ல நம்ம காட்டணும். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா குட்வில்ன்ற அமௌண்டே கிடையாது ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயர் 2,000 இருக்குன்னா அப்ப என்னன்னா குட்வில்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்றாங்களோ அது மாதிரி குட்வில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் 2,000. சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றதுல வந்து பர்ச்சேஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம காட்டுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட். சோ ஸ்டேட்மெண்ட் வடிவத்துல இருக்கும். பர்டிகுலர்ஸ், ருபீஸ். ஓகே, சோ இது டெபிட் சைட், கிரெடிட் சைட்லாம் எதுவும் எழுதக்கூடாது. இது ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல முதல்ல சோர்சஸ் எழுதிக்கணும், அது கீழே அப்ளிகேஷன்ஸ் எழுதிக்கணும். சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா வந்து முதல்ல ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்துடும். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம லாஸ்டா கால்குலேட் பண்ணோம்ல, அந்த அமௌண்ட் 39,550ன்ற அமௌண்ட்டை இங்க எடுத்துட்டு வந்து எழுதணும். அடுத்தது சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், இதெல்லாம் சோர்சஸ் கீழே வருது. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா முதல்ல சோர்சஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வந்து ஒரு கம்பெனிக்கு, ஒரு பிசினஸ்க்கு வந்து இன்ஃப்ளோவா வருது, எந்த அளவுக்கு ரெசிப்ட்ஸ் உள்ள வருதோ அத சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். எது வழியாக வந்து பணம் உள்ள வருதோ, ஃபண்ட் உள்ள வருதோ அதுக்கு பேரு சோர்சஸ் சொல்லுவோம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி, ஒரு பிசினஸ் நடத்துறாங்கன்னா நிறைய பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய அவுட்ஃப்ளோ வெளில போகும். சோ அதை வந்து அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சோ சோர்சஸ்னா இப்ப வந்து ஒரு அசட்டை விற்கிறேன்னா அப்ப என்ன ஆகும், காசு ஃபண்ட் வந்து உள்ள வரும். சோ அதை வந்து சோர்சஸ் சொல்லுவேன். இதே வந்து அந்த அசட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, அசட் உள்ள வருது, காசு வந்து வெளில போகுது, பர்ச்சேஸ் பண்றதுனால ஃபண்ட் வெளில போகுது. சோ அது வந்து அப்ளிகேஷன்ஸ். எந்த ஒரு ரெசிப்டோ சோர்ஸ் சொல்லுவோம், எந்த ஒரு பேமெண்ட்டோ வந்து அப்ளிகேஷன்ஸ் கீழே வரும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த சம்ல ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இட்ஸ் அ சோர்ஸ் உள்ள வருது. இதே ஃபண்ட் அவுட்ஃப்ளோனா இந்த இடத்துல வரும், அப்ளிகேஷன்ஸ்ல வரும். அடுத்தது சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றது வந்து சோர்சஸ்ல நான் எழுதுறேன். சோ எப்படி இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி பிக்சட் அசட்ஸா பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழே தான் வரும். கரண்ட் அசட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இட் காட் ஓவர், இதுலயே முடிச்சாச்சு, நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலே முடிச்சாச்சு. சோ இதுல கொண்டு வரக்கூடாது. சோ வெறும் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்ப பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 1 lakh இருக்கு, 95,000 ஆயிருக்கு. இதுல எதுவுமே வந்து டெப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு காமிச்ச மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகேங்களா? சோ வெறும் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும் தான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருக்காங்க.
ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் 5000 டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதை நான் வந்து சேல் பண்ணிட்டதா வித்துட்டதா நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சில சம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை வந்து டெப்ரிசியேஷனா வந்து கருதிட்டு ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல போடுவாங்க. வேற இங்க வந்து நான் வந்து அதை சேலா பண்றேன் அப்படின்ற அசம்ஷனோட நான் என்ன பண்றேன்னா இங்க சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 5000 டிக்ரீஸ் ஆயிருக்குல, வேல்யூ 1,95,000, அந்த 5,000 நான் சேலாக காட்டுறேன். சில சம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அதை டெப்ரிசியேஷனா காட்டுவாங்க. சோ அப்ப டெப்ரிசியேஷனா காட்டுறதுனா இந்த இடத்துல வராதது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்லயே அதையும் வந்து டெப்ரிசியேஷனா வந்து 5,000 காமிச்சிருவோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான், சப்போஸ் அவங்களே வந்து பக்காவா வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்ட்டு கீழே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சோ நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையே இல்ல, சேலா இல்ல டெப்ரிசியேஷனா அதை வந்து டெப்ரிசியேஷனாவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் எழுதியிருக்கேன். சோ இந்த ஷேர் கேபிட்டல் அகைன் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத விஷயம். ஷேர் கேபிட்டல் ஓகே. சோ நம்ம வந்து அசட் சைட்ல ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணோம், லைபிலிட்டி சைட்ல ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணோம். எதுவுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 3 இதுலயும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்பியர் ஆயிருக்கும் கண்டிப்பா. இப்ப ஷேர் கேபிட்டல பாத்தீங்கன்னா 1 lakh இருக்கு, 1,25,000 இருக்கு. சோ இப்ப என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 25,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். ஷேர் கேபிட்டல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்களா இல்ல ரிடம்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இஷ்யூனா என்ன, ரிடம்ஷன்னா என்ன? இஷ்யூனா இப்ப ஒரு கம்பெனிக்கு பணம் தேவை, ஃபண்ட் தேவை அப்படின்ற பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவோம். சோ அதுக்கு பேர் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் அர்த்தம். ரிடம்ஷன்னா என்னன்னா இப்ப வந்து எனக்கு ஓரளவுக்கு என்னால ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பிசினஸா நடத்த முடியுது. சோ அப்ப எனக்கு வந்து ஃபர்தரா பணம் தேவைல ப்ரொசீட் பண்றதுக்கு பப்ளிக் கிட்டே திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடலாம், ரீபே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய செயல் தான் வந்து ரிடம்ஷன் சொல்லுவோம். சோ இஷ்யூவா ரிடம்ஷனா அப்படின்றத பாக்கணும். இப்ப எப்ப இஷ்யூ எப்ப ரிடம்ஷன்றத பேலன்ஸ் ஷீட்டை வச்சே கம்பேர் பண்ணலாம். இப்ப 1 lakh இருக்கு, நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்ன, 1,25,000 ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தரா எனக்கு பணம் தேவைன்னு நான் என்ன பண்றேன்னா இஷ்யூ பண்றேன். எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றேன்னா 25,000க்கு இஷ்யூ பண்றேன். சோ அதை தான் நான் இங்க வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் போட்டு 25,000 காமிச்சிருக்கேன். வேற சில ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 lakh இருக்கிறது 80,000 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20,000 நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன், திருப்பி ரீபே பண்ணிட்டேன், பப்ளிக்கே கொடுத்துட்டேன், அவங்க பணத்தை வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரீபே பண்ணிட்டேன், ரிடம்ஷன் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு ரீபேமெண்ட், ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அது 20,000. எப்படி சோர்சஸ்ல இஷ்யூ வருதோ அப்ளிகேஷன்ஸ்ல ரிடம்ஷன் வரும். சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் இஷ்யூ தான் கொடுத்திருக்காங்க, ரிடம்ஷன் கிடையாது. சோ ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றேன். சோ இஷ்யூவா இருந்தால் சோர்சஸ் கீழே வரும், ரிடம்ஷனா இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் கீழே வரும். சோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த விஷயத்த கான்செப்டை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் அது அப்பியர் ஆகும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ரிசர்வ் நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு, அட்ஜஸ்டட் P&L வந்துருச்சு. P&L அக்கௌண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே ஆல்ரெடி அட்ஜஸ்டட் P&L போட்டாச்சு. பேங்க் லோன் பாத்தீங்கன்னா 35,000 பேங்க் லோன் இன்னும் எடுக்கல, ஏன்னா லாங் டேர்ம் லைபிலிட்டி ஷேர் கேபிட்டல் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபைனல் 3வது ஸ்டெப்ல தான் நம்ம எடுத்துட்டு வரோம். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 35,000 இருந்தது கிடையாது அப்படின்னா அது பேங்க் லோன் பாரோ பண்ணிருக்காங்களா இல்ல ரீபே பண்ணிருக்காங்களா அப்படின்றதுல நம்மளுக்கு கிளாரிட்டி வரணும். இப்ப பேங்க் லோன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 35,000 இருந்திருக்கு. இப்ப சுத்தமாக இல்ல அப்படின்னா இப்ப பாரோ பண்ணிருக்காங்களா இல்ல பே பண்ணிருக்காங்களா? பேங்க் லோன் வந்து பே பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவுனா 35,000 பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஜீரோவா இருக்கு. சோ பே பண்ணிட்டாங்க. சோ 35,000 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிட்ட பேங்க் லோன் ரீபேட் இல்லனா ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன் போட்டு 35,000 காட்டணும். சோ பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். சோ பாரோ பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பாரோ இப்ப கடன் வாங்கியிருந்தால் என்ன ஆகும், ஃபண்ட் காசு வந்து உள்ள வந்திருக்கும், அப்ப சோர்சஸ் கீழே காட்டுவோம். இதே ரீபே பண்ணிட்டாங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கீழே காட்டும். சோ பேங்க் லோன் பாரோ பண்ணியிருந்தால் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், பேங்க் லோன் ரீபே பண்ணியிருந்தால் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது இல்லவே 35,000 இருந்தது சுத்தமாக இல்லைன்னா ரீபே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பார்ட்லி கூட சில டைம் 35,000 இருக்கிறது 25,000 ஆயிருக்கு அப்படின்னா அப்ப
10,000 வந்து பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 10,000 பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியே நம்ம பார்க்கலாம். இல்லை இல்லாததை வந்து 35,000 வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா புதுசாக பாரோ பண்ணியிருக்காங்க. 35,000 லோன் பாரோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எப்பயுமே லோனை பாரோ பண்ணோம்னா சோர்சஸ் கீழே வரும், ஃபண்ட் உள்ள வருது. இதே வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் கீழே வரும். இதான் சோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சோர்சஸ்னா இன்ஃப்ளோ, அப்ளிகேஷன்ஸ்னா அவுட்ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வேற என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இன்னும் நம்ம போடாம வச்சிருக்கோம். கிரெடிட்டாஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ல போட்டோம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனும் ஆல்ரெடி வந்து இதுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ப்ரொவிஷனை எடுத்துட்டு போய் அட்ஜஸ்டட் பிஎன்எல் போட்டோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸ் பெய்டு மேல இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த டாக்ஸ் பெய்டு எடுத்துட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ்ல காட்டணும். டாக்ஸ் பெய்டு 14,000. ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து டாக்ஸ் பெய்டா இருந்தா இங்க போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வேற என்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிடெண்ட் பெய்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அட்ஜஸ்டட் பிஎன்எல் ஒரு முறை காமிச்சிட்டோம், ஏன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வர்றதுனால. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இதுலயும் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழயும் காட்டுவோம். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து டிவிடெண்ட் பெய்டு 11,000 காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பெய்டு, டிவிடெண்ட் பெய்டு, பேங்க் லோன் ரீபெய்டு, இது எல்லாமே வந்து காமிச்சாச்சு. அடுத்தது இன்னும் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ குட்வில் நான் வந்து சொன்ன மாதிரியே குட்வில் வந்து ஒரு வருஷத்துல இருந்து ரெடியூஸ் ஆயிருந்தா ரிட்டர்ன் ஆஃப்னு அட்ஜஸ்டட் பிஎன்எல் காட்டுவோம். இதே ஒரு ஃபர்ஸ்ட் வருஷத்துல இல்ல இப்ப இருக்கு அப்படின்னா அப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அசட்டை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி குட்வில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவுனா 2,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2,000 தான் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் 2,000 எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், இதுக்கு வந்து அகைன் வந்து அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திக்கணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுக்குறாங்களா, டெப்ரிசியேஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு அசட்டை பத்தி கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்காக அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஸோ அந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாதான் ஃபர்தரா அவங்க சேல் பண்ணிருக்காங்களா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் இதை கொண்டு போறேன், க்ளோசிங் பேலன்ஸ் இதை கொண்டு போறேன், அண்ட் டெப்ரிசியேஷன் அவங்க கொடுத்த 7,000 கொண்டு போறேன். ஸோ எப்படி இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடு அண்ட் தென் கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ருபீஸ் அதெல்லாம் எழுதிக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே அசட்டுக்கு சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு வரும், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேங்களா? க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே இந்த சைடு வரும். இதே லைபிலிட்டினா ரிவர்ஸ்ல வரும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் எல்லாமே வந்து இந்த சைடு தான் வரும். ஒரு அசட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைடு அண்ட் டெப்ரிசியேஷன் இந்த சைடு. ஏதாவது நான் சேல் பண்ணியிருந்தேன் அந்த அசட்டை இந்த சைடு கொண்டு வரேன், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இந்த சைடு கொண்டு வருவேன். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா 91,500 வருது. இந்த 91,500ல இருந்து 75,000 நான் கழிக்கும் போது 16,500 வருது. இந்த சைட் பேலன்சிங் ஃபிகராக இது பேரு பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த சைடு வந்து நம்மளுக்கு ஷார்டேஜ் வருதோ பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். அது வந்து பர்ச்சேஸ் கணக்குல வரும். ஸோ அதனால டு பேங்க்னு போடுறேன், டு பேங்க் அக்கௌண்ட்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வேறு பர்ச்சேஸ். இதே இந்த சைடு டிஃபரன்ஸ் வந்ததுன்னா இதுக்கு பேர் சேல்னு அர்த்தம். அசட்டை வந்து வித்துட்டேன், சேல்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் வந்துன்னா டு பேங்க் அக்கௌண்ட் பர்ச்சேஸ்ன்னு போடுவேன், இந்த சைடு வந்துன்னா பை பேங்க் சேல்னு போடுவேன். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் ஆயிருக்கு 16,500. எப்படி கண்டுபிடிச்சோன்னா இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டு எழுதிட்டு இந்த 91,500ல இருந்து 75 கழிக்கும் போது 16,500 வருது. அது பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு அர்த்தம். பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் பண்ணியிருந்தேன்னா அப்ளிகேஷன்ஸ்ல காட்டுவேன். எந்த பர்ச்சேஸ் எந்த பேமெண்டா இருந்தாலும் அப்ளிகேஷன்ஸ் கீழே வரும், எந்த சேலா இருந்தாலும் அது வந்து சோர்சஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அசட்டை வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணதுனால அப்ளிகேஷன்ஸ்ல காட்டுறேன். பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் 16,500. ஸோ இதை எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு, இது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா சோர்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 69,500 வரும். அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 78,500 வரும். சோர்சஸையும் அப்ளிகேஷன்ஸையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலோட அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட அமௌண்ட்டும் அண்ட் தென் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட அமௌண்ட்டும் ஈக்குவலாக வந்தது அப்படின்னா
நம்மளோட ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோர்சஸ் வந்து கம்மியா இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. 69,550 இது பாத்தீங்கன்னா வந்து 78,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் A மைனஸ் பி, சோர்சஸ் மைனஸ் அப்ளிகேஷன்ஸ். 8,950 டிக்ரீஸ் ஆனதுனால 8,950 மைனஸ்ல வருது. ஸோ இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஈக்குவலா வந்ததுன்னா நம்மளோட சம்மு வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம், அதோட மீனிங், டெஃபினிஷன் அண்ட் அதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ப்ராப்ளம் மூலமா. அண்ட் தென் எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். அண்ட் நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன கவனிக்கணும் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுப்பாங்க, 2 டேட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 3த்தையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் அண்ட் தென் அது கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்னா. அண்ட் தென் வந்து அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எது ஃபிக்ஸட் அசட் கரண்ட் அசட்ஸ்ன்றதை கிளாஸிஃபை பண்ண தெரியணும். அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ் யூஸ்வலி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழே வரும். கரண்ட் அசட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கீழே வரும். அண்ட் ஷேர் கேபிட்டல் அகைன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஜெனரல் ரிசர்வ், P&L அக்கௌண்ட் இதெல்லாம் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ற இடத்துல வரும். அண்ட் பேங்க் லோன், லாங் டர்ம் லைபிலிட்டிஸ் இது வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கீழே வரும். கிரெடிட்டார்ஸ், கரண்ட் லைபிலிட்டி அதனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் லைபிலிட்டின்னு கீழே கொடுத்தாங்கன்னா கரண்ட் ஐட்டமா ட்ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கரண்ட் ஐட்டமா ட்ரீட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன எஃபெக்ட்ன்றத பாருங்க. ஸோ இப்படிதான் நம்மளோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.